ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்க ஃபேரி. நாம இன்னைக்கு பார்க்க போறது டிஜியோட ஃபைனல் பார்ட் தான்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த டிஜிக்கான ஸ்டோரி ரியலி வரவே இல்லைடா. நான் இதை எப்படியோ வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் கேட்காதவங்க கேட்டுக்கிறாங்க, அப்பதான் இந்த பார்ட் புரியும். வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ போன பாட்டுல நம்ம இதோட முடிச்சிருந்தோம்னா, நம்ம யோகி ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. ஆஃபீஸ் வரும்போது நம்ம ஜெயாங்கோ அவரோட பிளேஸுங்கிற 2 பேரும் உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாட்டுல நம்ம யோகி அப்புறம் நம்ம ஜெயாங் 2 பேருமே அவங்களோட லிஃப்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜெயாங்கு அப்படியே அவரோட ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப சைலண்டா வந்து நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு ஷெடியூல்ஸ் எல்லாம் படிச்சு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம யோகி தான் ஒரு சைடா அதாவது அந்த லிஃப்ட்லயே வந்துட்டு நமக்கு ஃபேஸ் தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா, கிளியரா இருக்கும் அந்த லிஃப்ட். ஸோ அந்த லிஃப்ட்ல அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல இருக்க ஜெயாங்கோட ரியாக்ஷனை. பட் அவர் பெருசா எதையுமே வந்து கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு கேபினுக்கு போறாரு. அவரோட கேபின் 2nd ஃப்ளோர்ல இருக்கு. ஸோ நம்ம ஜெயாங்கோ அந்த சைடு எதுவுமே இல்லாம அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம சுகா அவரோட கேபினுக்கு உள்ள போறாங்க. இந்த சைடு நம்ம சுகாக்கு பின்னாடி நம்ம ஜெயாங்க வந்துடுறாரு. வந்துட்டு அவர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. இந்த சைடு மூஞ்சதான் பாத்துட்டு இருக்க போறியா, இல்ல வேற ஏதாச்சும் வேலை செய்யலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. என்னதான் எனக்கு பிரச்சனை, காலையில இருந்து இறந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிட்டு, இல்ல பாஸ் இப்பதானே வந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, வாட்டர் ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த சைடு அதெல்லாம் தேவையில்ல, மரியாதையா போய் வேலையை பாரு, என்னென்ன ஃபைல் எல்லாம் செக் பண்ணணும்னு போய் பாத்துட்டு வா, நான் என்னென்ன ஃபைல்ல ஃபைன் பண்ணணும்னு பாரு, இன்னைக்கு என்ன மீட்டிங் இருக்குன்னு பாரு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, எப்ப பாரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாங்க பிடிச்சி நம்ம யோகி கத்திக்கிட்டே இருக்காரு. இவன் தான் யூஸ்லெஸ், கூட ஒரு ஆள் இருக்காங்க, என்ன பார்வையோட பாக்குறாங்கன்ற ஒரு எண்ணம் இல்லாம நல்ல ரோபோட் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு நின்றுட்டு இருக்க. வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே பாக்குறாங்க. இல்ல பாஸ், இன்னைக்கு உங்களுக்கு 1 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சா, மீட்டிங்கான ஃபைல் ப்ராஜெக்ட்கான ஃபைல் எல்லாம் அரேஞ்ச் ஆயிடுச்சா, அதை ஒன்ஸ் செக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் பாஸ், நான் நேற்று செக் பண்ணிட்டேன், கரெக்ஷன் இருந்துச்சு, அதை நான் கரெக்ஷன் பண்ண கொடுத்துருந்தேன், நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்றேன் பாஸ் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மார்னிங்கே டென்ஷன் நிற்கிறானே, ஆள் அழகா இருந்து என்ன பிரோஜனம், சும்மா சும்மா இருந்து வந்துட்டு இருக்கான். தயங்கம், உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா, இவன் மேல இப்படா நீ ஃபாலோ ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நம்ம யோகியோட ஃபேஸ் வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஹெட் டவுன் பண்ணிட்டு எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கேபின் ஓபன் பண்ணிட்டு போயிட்டு ஒரு செகண்ட் மறுபடியும் அந்த கேபின் ஓபன் ஆகுது. யோகி அப்பதான் வந்துட்டு அவரோட லேப்டாப் ஓபன் பண்ணிருப்பாங்க. எனக்கு வாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அது வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹேண்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாஸ், அது வந்து உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அது வந்து பாஸ், இப்போ எனக்கு ஒர்க் இருக்கு, நான் ஆஃப்டர்நூன் சொல்றேன், மறக்காம ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல் நீ உன் வேலையை பாரு, ஓகேவா, வந்ததே 1/2 hour லேட்டு, இதுல வேற உனக்கு இம்பார்ட்டன்ட் பேசுறதுக்கு டைம் இருக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி கத்திட்டு இருக்கேன். ஓ எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருக்க அவரோட கேபினுக்கு போயிடுறாங்க. கேபினுக்கு போயிட்டு அவருக்கு அந்த மீட்டிங்க்கு தேவையான ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து செக் பண்றதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஸோ அவருக்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு பாய் அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஃபைல் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒரு பக்கம் நம்ம அப்படியே நம்ம யோகியோட கேபினே பார்த்துட்டு இருக்காங்க. யோகியோட கேபினும் ஜெயாங்கோட கேபினும் பக்கத்துல. யோகியோட கேபின் வந்து ஃபுல்லாமே மிரரால் ஆனதுதான். ஸோ இந்த சைட்ல இருந்து அந்த சைடும் பார்க்கலாம், அந்த சைட்ல இருந்து இந்த சைடும் பார்க்கலாம். நம்ம ஜெயாங் தான் அப்படியே அவர் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு அப்படியே சைடுல நம்ம சுகர் தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த சைடு நம்ம சுகா அவரோட லேப்டாப்ல அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கால் பேசிட்டு அப்படியே அவர் லேப்டாப்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத இந்த சைடு அப்படியே லைட்டா சைடு ஐஸ்ல பார்த்துட்டு அவர் இங்க பாக்கலன்னதான் நம்ம ஜெயாங் தான் அப்படியே ஃபுல் ஃபோக்கஸா அந்த சைடு நம்ம ஜெயாங் யோகியா தான் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சைடு
யோங்கி அப்பதான் கால் பேசிட்டு திரும்புறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம சுகாவை தயாங்க பார்த்துட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த சைடு வாட் அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி அப்படியே அந்த மிரர் வழியாவே பாக்குறாங்க. ஆத்தி கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங்க அப்படியே ஒன்னும் இல்லை சார் அப்படின்ட்டு ஸ்மைல் அப்படியே பாக்ஸி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்புறான். இந்த சைடா அவனோட டேபிளுக்கு அந்த மீட்டிங்கான ஃபைல்ஸும் வந்துருது. ஸோ அப்படியே அவர் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் போல ஆயிடுது. லஞ்ச் டைம்ல அப்படியே அவருக்கான அந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கிட்டு அவருக்கான லஞ்ச் ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. இந்த சைடு நம்மளுடைய தேங்காய் அப்படியே உள்ள நர்வஸா போயிட்டு இருக்கா. இவங்கிட்ட இருந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இவனுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு தைரியத்துல ஹோபி கிட்ட எல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம். இவன்கிட்ட என்னத்த சொல்ல, இவன் எவ்வளவு கேள்வி கேட்பானே. ஐயோ, வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டு நான் போனதே கிடையாது. இப்ப என்ன நடப்பானோ கடவுளே நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டே நம்ம தேங்க அவங்களோட கேபின் லாக் பண்றாங்க. நம்ம சுகாதான் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அப்படியே உள்ள போயிட்டு சார் ஃபைல் செக் பண்ணியாச்சு, மீட்டிங்கான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஷார்ப்பா 4 o'clock உங்களுக்கு மீட்டிங் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இல்ல பாஸ் உங்களோட லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு அப்படியே அந்த லஞ்ச் எடுத்து வைக்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே அந்த லஞ்சையும் பாக்குறா. சுகா நம்ம தேங்காயும் பாக்குறேன். இந்த சைடு நம்ம தேங்கா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கோம். நம்ம தேங்க அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்குது. சுகா 10 மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டா என்னன்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ண. இந்த சைடு நம்ம தேங்கா அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு அது வந்து பாஸ் எனக்கு பர்மிஷன் வேணும், அத சொல்றதுக்கு தான் உங்ககிட்ட மார்னிங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பெர்மிஷனா? மார்னிங் வந்ததே 35 minutes லேட்டு. இதுல என்ன உனக்கு பெர்மிஷன்? எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். பாஸ் அது வந்து என் பர்சனல், எனக்கும் சில பல வேலைகள்லாம் இருக்கும். நான் இவ்வளவு நாளா உங்களுக்காகவே உழைச்சி தேஞ்சிட்டேன். இது வரைக்கும் இந்த 2 yearsல நான் லீவ் போட்டிருப்பேனா என்ன சொல்லுங்க, பெர்மிஷன் கேட்டிருப்பேனா? நீங்க சொன்ன சண்டே கூட நான் வந்து லீவ் டைம்ல கூட ஒர்க் பண்ணிருக்கேன் உங்களுக்காக உங்க வீட்டுல இருந்துட்டு. எனக்கு இன்னைக்கு பெர்மிஷன் வேணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முதல் எதுக்குன்னு சொல்லி ரீசன் கேக்குறாங்க. அது சில பர்சனல் விஷயம் பாஸ், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு என்ன பர்சனல்? ஏன் எனக்கெல்லாம் பர்சனல் இருக்க கூடாதா அப்படின்ட்டு அவங்க வந்து இயங்கிய பத்தி கேட்க விசேஷிக்காதா. நம்ம இயங்கிதான் அப்படியே பார்த்துட்டு உனக்கு என்ன பர்சனல்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாஸ் நீங்க அதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க, எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, எனக்கு பெர்மிஷன் தர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உனக்கு என்ன பர்சனல் வேலைன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்களா கேட்டுட்டு இருக்கேன். பாஸ் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னைக்கு அவுட்டிங் போலான்னு இருக்கேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சுகாவோட அந்த அவரோட ஹேண்ட் வந்து அங்க இருக்க டேபிள் மேல வச்சிருப்பாங்க. அப்படியே அதை லைட்டா கிரிப் பண்ணி பிடிக்கிறாங்க ஒரு மாதிரி. ஆனா அது ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. இந்த சைடு சேம் பாக்குறேன். இவங்கிட்டயான ரியாக்ஷன் எதிர்பார்த்தேன். அதானே இவெல்லாம் அதை பத்தி எல்லாம் ரியாக்ஷன் காட்டிட்டானா நேரத்துக்கு நான் இவனை லைக் பண்ணிருப்பேன், இவனை லைக் பண்ணிருப்பானே. மூஞ்ச பேரு நல்லா கல்லு மாதிரி ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாஸ் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட அவுட்டிங் போறேன், அதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும், உங்களால தர முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, இது என்னோட ஆபீஸ், நான் உன்னோட பாஸ், நீ என்னோட பாஸ் கிடையாது. பெர்மிஷன் என்னால தர முடியாது, எனக்கு ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன உங்ககிட்ட டைமிங்க சொல்லல, என்ன டைமிங்கா இருந்தாலும் எனக்கு நீங்க போக கூடாது, இங்கதான் இருக்கணும், ஆபீஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் இதெல்லாம் டூ மச் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சுகாதா அதெல்லாம் பேசிட்டு இருக்காது. என்னால உனக்கு இன்னைக்கு பெர்மிஷன் தர முடியாது, இன்னைக்கு உனக்கு இருக்கிற எல்லா ஒர்க்கும் நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் நீங்க தரல, எம்ப்ளாயி ஆக்ட் படி நான் உங்க மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். இத்தனை வருஷத்துல நான் உங்களுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் லீவ் போடாம நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சிருக்கேன், எக்ஸ்ட்ரா சேலரி இல்லாம, புரியுதா? ஸோ நீங்க எனக்கு இந்த பெர்மிஷன் தந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் இந்த ஆபீஸ் விட்டு நான் ரிலீவ் ஆகுறேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ உனக்கு அவ்வளவு பேர் ஆயிடுச்சா என் மேல கேஸ் போடுற அளவுக்கு? என்ன தயாங், எனக்கு உன்னோட வாய் ரொம்ப நீளுது, இப்ப எப்படி பேச மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன பண்றது பாஸ்,
எங்களுக்கு தேவைன்னா நாங்க பேசிதான் ஆகணும். எவ்வளவு நாள் தான் நாங்களும் வாய மூடிட்டே இருக்குது. அதான் என்னோட பர்சனல் விஷயம் சொல்றேன்ல. நான் தான் உங்ககிட்ட ப்ராப்பரா வந்து ரீசன் சொல்லியிருக்கேன், ப்ராப்பரா எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு நான் ஆஃபீஸ் வரலன்னு நினைச்சுக்கோங்க, நான் லீவ் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க இஷ்டத்துக்குலாம் இந்த லீவ் தர முடியாது, அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு தெரியும்ல. தெரிஞ்சுதானே இந்த ஆஃபீஸ்ல ஜாயின் ஆனேன் அப்படின்னு சொல்ல. எல்லாம் தெரியும் தான் பாஸ், 2 இயர்ஸா நான்லாம் உழைச்சாச்சு. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு 4 o'clock ஒரு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேக்குறதுக்கு என்ன இவ்வளவு பேசுறீங்க என்கிட்ட? எல்லா எம்ப்ளாய் கிட்டயும் அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க, எங்கிட்ட மட்டும் எவ்வளவு பேசுறீங்க? நீ ஃபுல், அவங்க எல்லாம் எம்ப்ளாயி, நீ என்னோட பிஏ, புரியுதா? நீ இது ஒரு லீவ் எடுக்கணும்னாலும் பெர்மிஷன் எடுக்கணும்னாலும் அது என்கிட்ட ஒரு 2 daysக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். திடீர்னு வந்துட்டு நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா என்னால எப்படி விட முடியும்? என்னோட வேலையெல்லாம் யார் செய்வா? நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நானே செய்யவா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது என்னோட ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறா. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்க எனக்கு பெர்மிஷன் தருவீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாய் ஆக்ட்லதான் நான் உங்களுக்கு கேஸ் போட வேண்டியிருக்காரு இருக்கு. என்ன செய்யறேன்? ஓ, கேஸ் போட போறியா? போடு. நான் வேணா உனக்கு நல்ல ஒரு லாயரை பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணட்டா, இல்ல அட்வொகேட் நம்பர் நான் தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பெர்மிஷன் வேணும் தான் பாஸ். நீங்க பெர்மிஷன் தரலனாலும் பரவாயில்ல, எனக்கு 4 o'clock நான் போறேன், அவ்வளவுதான். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன மீட்டிங் தானே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தானே போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவையாக வந்துட்டு யோகிக்கிட்டே வேற பேசிட்டு இருக்கான். இந்த சைடு தேவை அது பேசுவாங்க. நம்ம ஏங்கிதான் அப்படியே நம்ம தேவங்க முறைக்கிற வயசுல பாத்துட்டு இருக்காரு, விரிச்சிடுற மாதிரி. தேவங்க அடிச்சு என்கிட்ட ஊற பிடிச்சிட்டோமே, கை கால்லாம் சுகர் ஆகுது. அவன் கண்ணை மட்டும் பாத்துறாத, பார்த்தனா இங்கே மாட்டிப்பா. அப்புறம் நீ மாட்டினா அவன் நம்ம மேல இறஞ்சு விழுவான். அது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கட்டிக்கணும்னா இன்னைக்கு நைட்டு தான் அவன் புராண முடியும். போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அவரோட ஹேண்ட்ஸ் அவர் பாக்கெட் குள்ள விட்டுட்டு, பாஸ் நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், நாங்க உங்ககிட்ட ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஓடிடுறாங்க அங்க இருந்து. நின்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள, பாஸ் எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பசிக்குது, நான் காலப்போற லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்க லஞ்ச் உங்களுக்கு டேபிள் மேல இருக்கு, சாப்பிட்டுருங்க, மறக்காம அந்த ஃபைல்ஸ் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறான் தயவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாதா அவருடைய சைட்லயே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா அப்படியே ஸ்லாப் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவம் இருக்கு. அங்க இருக்க பெண் அடிச்சு அப்படியே அந்த பெண் அடிச்சு அங்க இருக்க டேபிள் மேல அப்படி வந்து குத்திட்டு இருக்காங்க. தைரியம் தயாங்க அந்த இடத்துல இல்லவே இல்லை, ஒரே இடமா ஓடிட்டா. ஒரு 1/2 hour கழிச்சு தயாங்க அப்படியே அவருடைய லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இந்த சைடு அப்படியே நம்ம ஹோபிக்கும் கால் பண்ண சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அடிக்கடி கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஹோபியும் லஞ்ச் டைம்ல கால் பண்ணிருப்பாங்க, என்னடா கால் பண்ண சொன்னீங்க, அடிக்கடி கொஞ்சம் கால் பண்றா அப்படின்னு சொல்ல. என்னாச்சு? பண்ணுனா பண்ணு, அவ்வளவுதான், ஓவரா பேசக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லுவேன். உழைப்புற தாங்க முடியல, இப்பதானே எனக்கு ஷாப் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ல. சரி மறக்காம 4 மணிக்கு வந்து சேர்ந்துரு, லொகேஷன் நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் சொல்லிட்டு அவர் கால் கட் பண்றாங்க. சரி அவங்க போய் பேசிட்டே அவர் வந்து ஆபீஸ்ல வராங்க. அந்த ஆபீஸ்ல எல்லாருமே லஞ்ச் டைம் போயிருக்காங்க. நம்ம டைம் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பாங்க. அதான் அவர் கேபின்ல உட்காந்துட்டு இன்னும் ஒரு லஞ்ச் சாப்பிட்டதே இல்லை, ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு அங்க மறைச்சு தயாங்கோட கேபினே பார்த்துட்டு வராங்க. தயாங்க இது எதுவுமே கவனிக்கவே இல்லை. அவர் பார்த்துட்டு அவரோட கேபினுக்கு அப்படியே கால் பேசிட்டே வந்து உட்காடுறாங்க. வேற நம்ம ஹோபி சொன்னதை நினைச்சு தயாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் இவனை நம்ம ரொம்ப வச்சுதான் செய்யறோம், பாவப்பட்ட ஜீவன், யாருக்கிட்ட பிள்ளையோ நமக்காக எவ்வளவு பாடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சிரிச்சுட்டு. இவங்களுக்கு அதை பார்க்க ஐஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அவன் என்னத்துக்குதான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம மார்னிங் எப்பவுமே அவரோட வீட்டுல இருந்து ஏர்லியா வந்துட்டு நம்ம யோகியோட வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து அவரை பிக்கப் பண்ணி நம்ம யோகி கூட கார்ல வரதான் அவரோட ப்ரொசீஜர். பட் இன்னைக்கு நம்ம தயாங்க ஒரு 8:30க்கு மேல அவர் வரலன்னு சொல்லி நம்ம யோகி மார்னிங்கே ரெடி ஆயிட்டு நம்ம தயாங்கோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம தயாங்
அப்பதான் நல்லா அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரெடி ஆயிருப்பேன். எப்பவுமே எல்லாம் வந்துட்டு அவர் எப்படியுமே ஒரு மாதிரி லைட் கலர் ஷர்ட்ஸ் தான் வேர் பண்ணுவாரு. அது அவ்வளவா லுக்கா இருக்காது. எப்பவுமே நம்ம இயங்கி கூட இருக்கும்போது அது ஃபார்மலா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்பலாம் அடிக்கிற மாதிரிலாம் ஷர்ட்ஸ் எல்லாம் போட மாட்டாரு. ஒரு மாதிரி ஃபார்மலா இருப்பாரு. ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுற மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. எப்பவுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருப்பாரு அவருக்கு ஏற்ற மாதிரி. இன்னைக்கு அவர் டார்க் கலர் பிரைட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோட அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அதே எங்கதான் போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க அவரை ஃபாலோ பண்ண ஸ்ட்ரைட்டா ஓவியோட அந்த இதுக்கு தான் போயிருப்பாங்க, அவருடைய கஃபேக்கு தான் போயிருப்பாங்க இல்லையா. அந்த கஃபே வந்து எப்படின்னா மிரரால ஆன ஷாப் தான். அந்த மிரருக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு ரோட் கிட்டதான் நம்ம இவங்களோட காரு தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தயாவும் ஜெயஹோப் 2 பேரும் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தது. உள்ள போயிட்டு அங்க இருந்து வரவே 25 மினிட்ஸ்க்கு மேல ஆயிருக்கும். நம்ம தயாவுக்கு அதுக்கப்புறம் தான் பொறுமையா வந்து அவன் கேப்ல ஏறி அதுக்கப்புறம் தான் நர்வஸா வந்திருப்பான். அதுலயும் அவன் கால் ஹோபி விட்டு இறங்க அவன் கிளம்புனதுமே கால் பண்ணிட்டே இருப்பாரு. சுகர் பேக்ல தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து. ஆனா அவன் போனை எடுத்திருக்கவே மாட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். எனக்கு என்ன இவன் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாய் ஃப்ரெண்ட் இவனுக்கு யார் அந்த புது பாய் ஃப்ரெண்ட், இவனுக்கு அப்படியாலும் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி தயங்கும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இது எதுவுமே தெரியாத நம்ம தயங்கா அப்படியே அவரோட போனை கட் பண்ணிட்டு அந்த போன்ல மெசேஜ் பாக்குறாங்க. நம்ம ஹோமிதான் ஒரு மாதிரி அவர்கிட்ட ஏதோ ஃபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த மொபைலை வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ டேய் என்னடா பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவர் அனுப்புன அந்த ஃபனி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சைடு உங்களுக்கு இன்னமும் கோவம் வருது, அதை பார்த்துட்டே இருக்காரு. சைடு நம்ம இவங்கிதான் அது தேவங்களுக்கு கால் போடுறாங்க. அவரோட கேபினுக்கு அந்த கால் போட்டு அது வந்து அதை பார்த்து இந்த நேரத்துல யாரு ஆபீஸ்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா இவங்க அவராதான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரோபோட் இங்கதான் உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா அந்த போன் ஆஃப் பண்ணி ஒரு பேக்கெட்ல வச்சுட்டு எஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கேபின் வா அப்படின்னு சொன்னேன். அதை வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க ஓடி தேங்க நம்ம இவங்களோட கேபினுக்கு போனதுல இருந்து எதுவுமே இல்லாத ஒர்க்க கூட அவனை செய்ய விட்டுட்டு இருக்காரு. சின்ன சின்ன வேலையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு நம்ம தேங்க. இந்த சைடு தேங்கா இவங்களோட ரியாக்ஷனே பாக்குறான். ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஃபேஸ்ல. ஆனா வந்துட்டு ஒரு பேனா எடுத்து கொடுக்கறதுல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறதுல இருந்து ஒரு டஸ்ட்பின்ல ஒரு குப்பை போடுறதுல இருந்து எல்லாமே அவன் தான் செய்யணும். அவனை அந்த ரூமை விட்டு வெளியே அவர் கேபினை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டேங்கிறாரு. இந்த சைடு நம்ம சுகாதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நம்ம தேங்க வச்சுட்டு நம்ம வந்து 2 hours ஆச்சு. இன்னும் ½ hourல நம்ம ஹோபி இங்க வர சொல்லியிருக்கோம். இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் புதுசா, இவனுக்கு நம்ம கை கால் இல்லாத மாதிரி பேனா எடு ரப்பர் எடு பென்சில் எடுன்னு இதெல்லாம் வேலையா என்ன? நாங்க தான் கரெக்ஷன் பண்ண போறோம். சும்மா படிக்கிறதுக்கு இவனுக்கு இவ்வளவு பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். உட்கார கூட விட மாட்டான். ஐயோ காலெல்லாம் வலிக்கிட்டு 1.5 hour நிக்க விட்டுட்டு இருக்கானே. ஹிட்லரை விட மோசமா இருக்கானே இந்த டெவில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம அவங்க வித்தாம பவுட் பண்ணிட்டே நம்ம சுகரை பார்த்துட்டு இருக்க. சுகர் எல்லா ரியாக்ஷனையும் பாக்குறான். பட் அவன் ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்படி இருக்கு. டைம் இப்போ 4 o'clock. சொல்லி 2 hours நம்ம செய்யவங்க நம்ம யோங்கி அவரோட கேபின்ல ஸ்டாண்டிங்ல ஒரு பக்கத்துலயே நிக்க வச்சு அந்த ஃபைல திருக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அவரை தான் வாங்கியிருப்பாங்க. இந்த சைடு பாஸ் கால் எல்லாம் வலிக்குது பாஸ், கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்துக்கிறேன்னு, ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு தானே வந்தேன். ஒர்க்குக்கு வந்தா நான் சொந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், புரியுதா? வேற என்ன வேலை இருக்கு உனக்கு? நான் சொல்ற வேலையை செய்யறத விட அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் எனக்கு நீங்க ரொம்ப ஓவராதான் பண்றீங்க அப்படின்னு சொன்னேன். ஏய் நான் தானே எங்க பாஸ், நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், மணி 4 ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க நான் சொன்னேன்லம்மா ஆஃப்டர்நூன், நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் அமிஷாவும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு பெர்மிஷன் தரவே இல்லையாவும் போய் உனக்கு மீட்டிங் இருக்குல்ல, மீட்டிங்க்கு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். இன்னைக்கு மீட்டிங்க்கு என் கூட என் பக்கத்துல நீ இருக்க,
நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ற, தெரியல இந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம். பாஸ் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, அதெல்லாம் உங்க வேலை. இதோ உங்களோட அசிஸ்டன்ட் இன்னொரு பையன் இருக்கால, அவன் வருவான், அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலையா இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம ஜெயாவுக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஜெயாவும் நெருங்கிட்டு இருக்கா, அவன் போன்ல வந்துட்டு போன் வந்து பாக்கெட்ல அடிச்சுட்டே இருக்கு. ஜெயாங்க அப்படியே அந்த கால் எடுத்து பாக்குறாங்க, ஒரு பிரைட் ஸ்மெல் பண்றாங்க. ஆஹா நம்ம மச்சான் வந்துட்டான் போலயே ஷார்ப்பா 4 மணிக்கெல்லாம் வந்து நிக்கிறானே, வீட் லக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நம்ம முறைக்கிறா இந்த சைடு. பாஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க் பாஸ், இது பாருங்க என்ன பழி வாங்குற நேரம் இது கிடையாது, நான் கிளம்புறேன் சொன்னா கேளுங்க, எதா இருந்தாலும் நான் அவன்கிட்ட மாத்தி விட்டு போறேன், இன்னைக்கு ஒரு நாள் அவன் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருப்பான், ஓகேவா, நான் கிளம்பிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு பெர்மிஷன் தரல தயாவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பாஸ் வச்சுக்காதீங்க எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அஜெண்டா கிளம்பிட்டு இருக்கேன். சரி அவங்களுக்கு செம்ம கவுண்ட் ஆகுது. நம்ம தேவங்க ரொம்ப ஸ்பீடா இறங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டு இருக்காரு. யோகிக்கு ரொம்ப கோவம் வருது. அவரு நம்ம தேவங்க போற கேமராவே பார்த்துட்டு இருக்காங்க. கேமரா பார்த்தா அந்த கேமரால ஸ்ட்ரைட்டா தேவங்க அர்ஜென்டா கால் பேசிட்டு இது வந்துட்டு நான் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவருடைய லிப்டுக்கு தான் போறாங்க. அந்த லிப்ட்ல இருந்து அதாவது நம்ம யோகியோட கேபினா லிப்ட் ஆப்போசிட் அப்படி பாஸ் சாரி பாஸ் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வேவ் பண்ணிட்டு பாக்ஸி ஸ்மைல் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுறான் பேக் எடுத்துட்டு. இது நம்ம யோகிதான். எங்க நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன் நான் பாக்குறதையும், அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டுட்டு நீ போயிடுவேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லேப்டாப்ல சிம்ல இருக்க சிசிடி கேமராவை செக் பண்றாங்க. அவன் எங்க போறான்ற மாதிரி. அவர் ஸ்ட்ரைட்டா லிஃப்ட்ல தான் ஒரு மாதிரி நர்வஸாவே இறங்கி கரெக்டா வந்து கேபின் அவரோட லிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் போய் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆனதுமே அங்க நம்ம அவங்களோட மார்னிங் டெஸ்ட் இருந்தாலே ஹோபி அவர் தான் நின்றுட்டு இருக்காரு. செம்ம அழகா அவ்வளவு ஹேண்ட்ஸமா நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப பார்க்கவே நம்ம தேங்காவே பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹேண்ட்ஸை வேவ் பண்ணிட்டே போறா. இன்னைக்கு நம்ம ஹோபி தான் பார்த்ததும் ஒரு ஷான்ஸாய் ஸ்மைல் பண்றான். அவரோட ஃபுல்லா அவரோட ஃபேஸ் ஃபுல்லா அவ்வளவு பிரைட்னஸ் ஓடி வந்துட்டு தேங்க ஹக் பண்றா. அது வந்துட்டு ரிசப்ஷன் ஏரியா, அதாவது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் தவிர மிச்சம் வந்து யாருமே இல்லை. எல்லாத்தையுமே யோகி கேமரால பாக்குறோம். நம்ம ஹோபி வந்துட்டு தேங்க அந்த லிப்டான இறங்கி வரும்போது ஹக் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம யோகிக்கு வந்துட்டு பொருட்கள அவருடைய ஆபீஸ் அந்த மிரர் வழியா கீழே இருக்கு அந்த ஃப்ளோரை பாக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை நல்லாவே தெரியுது. செகண்ட் ஃப்ளோர்ல தான் நம்ம யோகியோட ஆபீஸ் இருக்கும். அந்த ஃப்ளோர்ல இருந்துட்டு அப்படியே கீழே 2 பேரும் பாக்குறாங்க. 2 பேரும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஹோபி தான் அதே டைட்டா நம்ம தேங்க ஹக் பண்ணிட்டு மச்சான சொன்ன மாதிரி வந்துட்டு பத்தி அப்படின்னு சொல்லிட்டு டீ என்னடா பண்ற இதுக்குள்ள இப்ப என்ன ஹக் பண்ண டீ நீ தானே சொன்ன நம்ம டேட்டிங் போறோம் நான் உன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மச்சான் இந்த இந்த பிட்டல் எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு பாய்ல பிடிக்கிறதுனால சொன்னேன். ஆமா ஆனா நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீடா. இல்ல மச்சான் நான் ஒரு ஃபார்மலா உன்னை ஹக் பண்ணேன் ஹாப்பியா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேரும் அப்படியே குசு குசுன்னு பேசிட்டு ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் லைட்டா நம்ம ஹோபி அப்படியே நிமிந்து பாக்க யோகி அவரை மறைச்சிக்கிட்டு இருக்கா. மச்சான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஆப்போசிட்ல இருந்துட்டு உன்னை தாண்டா பார்த்துட்டு இருக்கோம், அவனுக்கு வேலை இல்லையா என்ன இது அவரா என்னடா சொல்ற இருக்காதே உங்களோட போக்குறவன் இருக்கிற வயசுல பார்த்துட்டு இருக்க அந்த விட்ட எரிச்சிருவான் போல இருக்கடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் பாக்குறேன்ட்டு அவன் ஹக்க ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே லைட்டா அவனை இன்னும் டைட்டா ஹக் பண்ணிட்டு அவன் நெக்ல இருந்து ஃபேஸ் லைட்டா ஒரு சைடு ஐஸ்ல பாக்குறோம். நம்மள சண்டை பாக்குறோம். நம்மள எல்லாம் மச்சா ஒன்ன இங்க பாரு ஏதாவது பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து விட்டுற மாட்டியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாத நான் இருக்கேன்ல நீ இருக்கடா. அவன் பாக்குற பார்வையில அவன் உயிரோட பெட்ரோல் வச்சு கொளுத்துற மாதிரியே பாக்குறானேடா. இதெல்லாம் அப்படிலாம் திங்க் பண்ற நெகட்டிவா திங்க் பண்ணாது மச்சா எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணு உன்னைய வச்சுக்கிட்டு என்னத்த பாசிட்டிவா திங்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க 2 பேரும் அந்த ஹக்க பிரேக் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் ஹேண்ட டைட்டா கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேல சிவாக்கு வந்து பொறுக்கவே முடியல, ரொம்ப கோவம் வருது. அப்படியே அந்த காலை அங்க இருக்க அந்த
ஃபுட்ல இடிச்சிட்டு இது ஸ்பீடா அவரும் அந்த லிஃப்ட்ல ஏறுறாங்க. இந்த சைடு நம்ம தயாங்க பாக்குறாங்க, எங்க ஹிட்லர் போயிட்டானோ? அதான் சொன்னல, அவனுக்கு என் மேல என்னடா ஃபீலிங் இருக்க போகுது? ஒன்னும் கிடையாது, சொல்லம் பார். அது ஒரு ஸ்டோன், அது சும்மா வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டுதான் நான் லவ் பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றது? இப்போ அவங்க வேற சண்டை போட்டு வந்துட்டேன், திருப்பி என்னால ஆபீஸ் போக முடியாது. வா இன்னைக்காச்சும் நம்ம கால் பண்ணும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இப்ப பார்த்தேன் அவங்களுடைய பார்க்கிங்ல தான் இருக்காங்க. வேற வழியில இன்னைக்கு இந்த ஹிட்லர் என்ன சாவடிச்சிருவான், நம்ம இங்க இருந்து போலாம் வாடா, அவனுக்கு நல்ல ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹோட்டல் என்ன சொல்றாங்க, நான் என் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணிடான்னு. ஸோ நம்ம பைக் எடுக்கிறதுக்காக நம்ம ஹோட்டலையும் போக அங்க அவர் பைக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அவருக்கு முன்னாடி இன்னொரு பைக் ஒண்ணு அப்படியே கிராஸ் பண்ண மாதிரி இருக்கா. அதனால அவரால் எதுவும் பண்ண முடியல இந்த சைடு. அது சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம தயாங் கிட்ட வராது. தயாங்க கிட்ட வரும்போது எங்க தயாங் வந்துட்டு திருமணம் பண்ணி இருப்பாங்க. என்னடா என்னாச்சு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஹோபி வந்து தயாங் மேல ஹேண்ட்ஸ் வைக்க வர இந்த சைடு தயாங்க யாரும் பிடிச்சிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சுகம். அவரோட கிரிப் எவ்வளவு டைட்டா இருக்கு, அவர் ஹேண்ட்ஸ் பிடிச்சி அவ்வளவு டைட்டா இழுத்து அவர் பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சைடு நம்ம சுகா அப்படி இழுத்ததுமே தயாங்குக்கு எதுவுமே புரியல. அப்படி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா தயாங்குக்கு பக்கத்துல சுகா அவ்வளவு க்ளோஸ்ல அப்படியே அவர் செஸ் கிட்ட நிறுத்தி வச்சிருக்காங்க, ஆம்ச பிடிச்ச மாதிரி. தயாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் என்ன இங்க பண்றாரு? இவர் கைய பிடிச்சிருக்காரா? என்ன இவ்வளவு கிரிப்பா பிடிச்சிருக்கோம், கை வேற வலிக்குது. சார் நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தயாங்க வந்துட்டு கத்திட்டு இருக்கேன். நம்ம ஜெயஹோப் அங்க வந்திருப்பாரு இல்லையா, ஹோபி வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க நம்ம தயாங்க பிடிச்சி நம்மளோட சுகர் நிறுத்தி வைக்கவும் சரி ஹோபி பக்கமா வந்துட்டு ஹலோ சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் கைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட், நீங்க எதுக்கு தேவையில்லாம என் பாய் ஃப்ரெண்ட் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, ஹலோ அவன் கைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா அவன் என் பாய் ஃப்ரெண்ட், நம்ம தான் அவன் கைய விடுங்க, எதுக்கு இந்த மாதிரி இது மாதிரி அவன் பர்மிஷனே இல்லாம அவன் கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்துட்டு கையாங்களை இன்னொரு ஹேண்ட்ஸ் பிடிச்சி இருக்கிற ஹாம்ஸ சுகா ஒரு கிரிப்ல ஒரு ஃபோர்ஸைலுக்கும் அந்த சைடு நம்ம கையாங்க அவங்க சுகாவோட செஸ்ட்லயே ஹிண்ட் ஆகி அப்படியே பேக் ஃபோர்ட்லயே அப்படி விழுறான். இந்த சைடு சுகா அவருடைய நெக்ல ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அந்த ஷோல்டரை ஒரு கிராஸ் பண்ணி இன்னொரு ஷோல்டர்ல பிடிச்ச மாதிரி கழுத்துக்கிட்ட கைய வச்சுட்டு, மிஸ்டர் இது உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இது என்னோட ஆபீஸ், இது என்னோட எம்ப்ளாயி, நான் அவனுக்கு பெர்மிஷனே தரல, எங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, நாங்க வெளியே போகணும், நீங்க கொஞ்சம் இங்க இருந்து லீவ் ஆகுறீங்களா, தேவையில்லாம என் ஆபீஸ்ல வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் அவனுக்கு பெர்மிஷனே தரலையே, பெர்மிஷனே இல்லாம உங்களை யார் என்னோட ஆபீஸ்ல விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு அவரை இருக்கிற வயசுல கேட்டுட்டு இருக்க ஹோபி எப்படி செக் ஆயிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி ஹோபி தயாங்க பாக்க எனக்கு ஒண்ணும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னதான் கேக்குற, உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு சொல்ல நம்ம தயாங்க பாஸ் நான் தான் சொன்னேன்ல என் பாய் ஃப்ரெண்ட் நான் தான் வர சொன்னேன், எல்லாம் இப்போ என்ன விடுங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்ல, நீங்க தான் இந்த டைம்ல மீட்டிங் ஹால்ல இருக்கணும், நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப இங்க வந்தீங்க, என்ன மீட்டிங்ல எதுக்கு இப்படி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வாய மூடு, உனக்கு நான் பெர்மிஷனே கொடுக்கல, யார கேட்டுட்டு நீங்க தேவையில்லாதவங்கள வர வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாஸ் தேவையில்லாம பேசுறீங்க, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஷோண்ட் ஆகுது. ஹலோ மிஸ்டர், நீங்க இப்பவே இங்க இருந்து போகணும், இல்ல என் பாடி கார்டை விட்டு நான் உங்களை வெளியே தள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லு. பாஸ் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, அவர் எந்த பாய் ஃப்ரெண்ட், நான் பெர்மிஷன் கொடுத்ததாலதான் அவன் வந்தான், நீங்க உங்க எம்ப்ளாயி கிட்டயும் அவன் சம்பந்தப்பட்ட பர்சன்கிட்டயும் இப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறது ரொம்ப தப்பு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வாய மூடு, நீ அடுத்த வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேனே தெரியாது தயா, நான் இன்னும் அமைதியா போட்டோன்னு வாய் மூடிட்டு இருக்கேன், எனக்கு ஓவராக பேசிட்டு இருக்கேன், நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்து நமக்கு நீ யாரு கேட்டீங்க என் கேபினை விட்டு ஆபீஸை விட்டு வெளியே வந்த, அது நீ வந்ததும் இல்லாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்க, மறுபடியவா எனக்கும் உனக்கும் இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நான் இங்கே வரல பாஸ் என்ன விடுங்க பாஸ்ன்னு சொல்லல. தயாங்களோட அம்சப்படுத்தி தரன்னு நம்ம
யோங்கிராம் அவரோட கார்ல அவரோட பாக்கெட்ல இருந்து கீ பட்டன் எடுத்து ஆன் பண்ணி அவர் கார் ஓபன் பண்றாங்க. அவரோட டோர் ஓபன் பண்ணி அது உள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள புஷ் தான் பண்றாங்க. பாஸ் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு காரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண, என்னோட காரை விட்டு கீழே இறங்குனேன்னு நினைச்சுக்க, இன்னொரு வாட்டி நீ இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போவது விட பண்ணிடுவேன் தெரியும், கோவத்தை கலராது, வாய் மூடிட்டு உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டவும் இந்த சைடுக்கு தெரியாம அப்படியே அவன் வயசு அப்படியே பார்த்துட்டு கைட் பண்ணிட்டு எதுவுமே பேசல. அப்படியே கண்ணை செம்பி பார்த்துட்டு சைலண்டா உட்காந்துக்கிறான் இந்த சைடு. நம்ம ஹாபிதான் வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர், உங்ககிட்ட தான் சொல்லியாச்சுல, முதல் என் ஆபீஸ் விட்டு வெளியே போங்க, எங்களுக்கு இம்பார்ட்டன்டான வேலையா இருக்கு. உங்களோட பர்சனல் இஷ்யூ எதா இருந்தாலும் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க, இது என்னோட ஆபீஸ், இங்க வந்துட்டு இங்க தேவையில்லாத எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு பாட்டுக்கு ஏறி அப்படியே மாசா அந்த கார்ல ஏறி அந்த காரை டிரைவ் பண்றாங்க. தயங்களும் அப்படியே பார்த்துட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஹோபி தான், அடையப்பா என் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எவ்வளவு சூடா இருக்கான், எப்படிதான் இவன் சமாளிச்சானோ தெரியலையே, அப்பா கொஞ்ச நேரத்துல நமக்கு வேர்த்திரும் போல இருக்கே, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்பதான் அவங்கள பொசசிவா இருக்கான். இருக்கணும்ல நம்ம ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர் ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு ஐயோ இந்த பைக் வேற இருக்குதுமே சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அதே அந்த பைக் கிட்ட மாதிரி வராங்க. எவனோட பைக்குனே தெரியல, எவனா இவன் பார்க்கிங், ஏன்னா இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒரு பார்க்கிங்ல ப்ராப்பரா வந்து வரணுங்களா தெரியாது இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆபீஸ் பார்க்கிங் லாட்ல ஒரு கார் வந்துட்டு அப்படியே நம்ம ஹோபி கிட்ட வந்து நிக்கிது. சரி ஹோபி தான், உங்களுக்கு கண்ணே தெரியாது போல இருக்கு, ஒருத்தர் நாடானா ஆள் மேல காரை ஏத்துற மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல என் ஃப்ரெண்ட வச்சுட்டு போனா இவன் யாரு இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்புல அப்படி திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த கார்ல இருந்து ஃப்ரண்ட் சீட்ல இருந்து ஒரு பர்சன் அப்படியே காரை ஓபன் பண்ணிட்டு வராங்க. அவ்வளவு ஹேண்ட்ஸமா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இந்த சைடு அதுக்கு ஆப்போசிட் அந்த டிரைவர் சீட்ல இருந்து என்ன பர்சன் வராங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டு அப்படி திரும்புறாங்க. திரும்பினா நம்ம ஹோபி தான் வாய் பழந்துட்டு பாக்குறாங்க. டே அண்ணா சின்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இந்த சைடு நம்ம அந்த சைடு வர்றது நம்ம நம்ஜின் தான். நம்ம நம்ஜின் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறாங்க. நம்ம ஜின் அப்படியே வெயிட் பண்ணிட்டு ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க ஷாக்ல. இந்த சைடு நம்ம ஜெயஹோப் தான், டே அண்ணா ஜின்னே நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஜின்னா என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹாரம் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு அப்படின்னு எட்டி வெளியே பாக்குறாங்க. டே நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை பார்த்துட்ட மரியாதையே இங்க வா, உன் ஹைட்டுக்கெல்லாம் அவர் பின்னாடி போய் ஒழியாது, இங்க வா என்ன நடக்குது, நீ ஆபீஸ்க்கு ஒரு லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்னடா பண்றீங்க, அது நாங்க ஒரு கிளைண்ட் மீட்டிங்கா வெளியே போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது கிளைண்ட் மீட்டிங்கா, ரெண்டு பேரும் கையெல்லாம் கோத்துட்டு வரீங்க, கிளைண்ட் மீட்டிங், ஆமா இவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க, சின்ன பக்கத்துல வந்து ஆரம்புக்கு முன்னாடி இருக்காங்க, ஆரம்புக்கு பின்னாடி நம்ம ஜின்னு இருக்காங்க. ஜின்னு அது வந்து ஹோபி இவரு என்னோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டா அப்படின்னு சொல்லு, டிபார்ட்மெண்ட் ஹெட் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து கொஸ்டினா கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, கையை கட்டி மறைச்சிட்டு. இந்த சைடு நம்ம ஆரத்தா ஒரு மாதிரி அவ்வளவு ஹேண்ட்ஸமா ஒரு கோட் எல்லாம் வேர் பண்ணியிருக்காரு. இந்த சைடு அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க. டிம்பிள் ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் ஹோபி எப்படி இருக்கு, நான் ஆரம், எல்லாரும் என்ன ஆரம் கூப்பிடுவாங்க, என்னோட நேம் நம்ஜூன், நான் டிபார்ட்மெண்ட் ஹெட், அண்ணா ஒர்க் பண்ற ஆபீஸ்ல, அது அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கல் பண்றாங்க. சின்ன அப்படியே சைலண்டா அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்க, அது வந்து உங்ககிட்ட பேசணும் தான் நானும் நினைச்சேன், எனக்கும் டைம் கிடைக்கவே இல்லை, ரொம்ப பிஸியா இருந்துட்டேன். ஓ உங்களோட பிஸி இப்படிதான் போதா, என்ன சின்ன ஆபீஸ்க்கு சீக்கிரமா கிளம்பிடுறேன் ஆனா லேட்டா வர, என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்க்கு தான் வந்தேன், இன்னைக்கு கிளைண்ட் மீட்டிங் தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். அது வந்து ஹோபி அண்ணாவோட பாய் ஃப்ரெண்ட், நாங்க 3 years லவ் பண்ணிட்டு இருக்கோம். நீ இத பெருசா எடுத்துக்க மாட்டேன், நீ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன்னு அண்ணாவோட பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்பதான் நான் அவனை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட் நீட்டுறாங்க. சரி ஹோபி தான்
அப்படியே நம்ம ஜின்ன முறைகிறான். ஜின்னு பின்னாடில இருந்துட்டு ஹாபி அது வந்து அப்படின்ட்டு ஸ்மைல் பண்றா. சைடு நம்ம ஹாபி தான் அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஆனா உங்களை பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னது இல்லை ஏன்னா அப்படி சொல்ல அவனுக்கு சின்னதா ஒரு நர்வஸ். நான் தான் பேசணும்னு நினைச்சேன். வேணும்னா நம்ம ஈவினிங் பேசலாமா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஈவினிங் நான் கஃபேக்கு வரேன், நான் எதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன், அதனால எதுவும் கோவப்படாத, நான் பேசிக்கிறேன் உன் ஃபேமிலி கிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே எனக்கு ஓகேதான். ஆனா ஜின்னு நீ பண்ற வேலை எதுவும் சரியில்லடா அப்படி சொல்லிட்டு இருக்க. அம்மாட்ட கோத்து விட்டுறதா, நானே டைம் பார்த்து சொல்றேன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்போ ஆமா இந்த மாதிரி ஹெட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சைடு. சரி சரி ஆரம்புக்கு கால் வந்துட்டு இருக்கா, சரி சரி நாங்க கிளம்புறோம், சாரி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆரம் போறாங்க. ஆரம் ஹோபி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இது ஹோபியும் அவங்க 2 பேரையும் மறைச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு ஆரம் போகும்போது தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி கிட்ட சொல்லிட்டு போறாரா. இது நம்ம ஹோபி தான் ஷாக்கா நினைட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க? இவன் மார்னிங் என்னன்னா சேம் ஜெண்டர் லவ் பத்தி பேசலாம், இப்ப என்னடா ஆனா கடைசியில என் அண்ணனே ஒரு ஒரு பர்சனை லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். போற போக்குல கடைசியில நம்ம நிலைமை எப்படி ஆயிருமோ. ஹோபி மனச கை விட்டுறாதடா. ஆனாலும் பரவாயில்ல, அண்ணனோட பேர் நல்லா தான் இருக்கும். ஆள் செம்மையாதான் இருக்கான். பரவாயில்ல, நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம கிளம்புவோம், நம்ம வேற கால் வந்துட்டே இருக்கு, வீட்டுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹெட் ஒரு மாதிரி கூடி கொடுத்துட்டு அப்படியே அவர் பைக் கிட்ட பார்க்கிங் கிட்ட வராரு. இன்னும் அந்த பைக் பார்க்கிங் காரன் எவனும் வரல. இங்க இந்த செக்யூரிட்டி எங்க போனாரு அப்படின்னு சொல்லி தேடிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவரு நகத்துல போகும்போது அங்க வந்து ஒரு ஹேண்ட்ஸ் வந்து நிக்குது. இந்த ஹோபி நிமிந்து பாக்குறாங்க. அவ்வளவு கியூட்டா, பார்க்கவே ஸ்மைலி ஃபேஸோட ரொம்ப கியூட்டா இருக்க ஒரு பர்சன், குட்டி லிட்டில் லாங் ஹேரோட. அவ வந்து அப்படியே பார்த்துட்டு ஹலோ சாரி அது என்னோட பைக் தான், நான் ஓரமாதான் நிறுத்தி வச்சிருந்தேன், கார் பார்க்கிங் இருந்துச்சு, அதனால நகர்த்தி இருப்பாங்களோ இந்த மாதிரி செக்யூரிட்டி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்னா என்ன, ஐம் சாரின்னு சொல்லிட்டு இருக்க. ஹோபி அப்படியே ஷாக் ஆயிட்டு பாக்குறான். அப்படியே அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அவரு யார பாக்குறாங்கன்னு எதுவுமே தெரியல. ஒரு பாய் எவ்வளவு கியூட்டா, பார்க்கவே அவன் சீக்ஸ் எல்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு, அவன் லிப்ஸ், அவன் ஐஸ், அவன் நோஸ், அவன் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவு கிட்ட இருக்கு. 2 பேரோட பைக்கும் பக்கம் ஒரு கிராஸ் இந்த மாதிரி இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் வேற ரொம்ப சாஃப்டா சாரின்னு சொல்லிட்டு இருக்க. ஹோபி அப்படியே ஐஸ் பிளிங்க் பண்ணாம பார்க்க ஒரு செகண்ட் ஹலோ உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஐம் சாரி, நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், நான் இப்பதான் வந்தேன், பார்க்கிங்ல நான் சைட்ல தான் நிறுத்தி வச்சிருந்தேன், அது எப்படி உங்க பைக்ல கிராஸ்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஐம் சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அச்சோ தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பைக் எல்லாம் எடுத்து ஓரமா விட்டுட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்ல ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இருந்து அந்த பர்சன் அப்படியே போறாரு. அந்த பர்சன் போறப்போ அவரோட ஐடி கார்டை விட்டுட்டு இருப்பாங்க. சரி ஹோபி அதை நோட் பண்ணிட்டு அப்படியே அவங்க போயிட்டு எடுக்கிறாங்க. பார்த்து அதை திருப்பி பாக்குறாங்க. போட்டோல ரொம்ப அழகா இருக்கான். ஜோன்ஷன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கும். ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளை கூட பார்த்து போயிடும் போலயே இவங்கிட்ட, இவ்வளோ அழகா கியூட்டா இருக்கான். இவ்வளவு கியூட்டா இருந்தா லவ் பண்ணலாம் போலயே. ஹோபி என்னடா பேசுற? டேய் இங்க பாரு, நீ வேற நம்ம கல்யாணம் கிட்ட ஸ்ட்ரைட் வேற சொல்லி வச்சிருக்க, இதெல்லாம் பார்த்தானா அவன் நம்மள ரொம்ப ஓட்டு வேண்டாம். யோபி கொஞ்ச நேரத்துல இவனுங்க நம்ம என்ன மாத்த பார்த்தானுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்றாங்க, அந்த ஐடி கார்டு எடுத்துட்டே அவர் பின்னாடி போறாங்க. எங்க ஆளை காணோம் அப்படின்ட்டு தேடிட்டே போறாங்க. பார்த்தா அந்த பார்க்கிங்கோட கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அந்த மெயின் டோர் கிட்ட வந்துட்டு அந்த யோன்ஜின் தான். ஸோ
மேட் கிட்ட யோன்ஜன் போன் பேசிட்டு இருக்காங்க. ஹோபி வந்து ஒரு 5 ஸ்டெப் பேக்ல இருக்காரு. நம்ம ஹோபி அப்படியே வந்துட்டு கூப்பிடலான்னு பார்க்க அவர் திரும்பி போன் பேசிட்டு இருக்காரு. அச்சோ உனக்கு தெரியுமோ இன்னைக்கு நான் யார பார்த்தேன்னு? நான் சொன்னேன்லடா என் க்ரஷ், அதான் நான் 1 இயரும் அவனோட கெஃபேல உட்காந்து அவனை வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருப்பேன். அவன் கூட எனக்கு திரும்பி நிமிர்ந்து கூட பார்த்தது கிடையாது, என் ஃபேஸ் கூட எனக்கு பார்த்தது கிடையாது. அவன் இன்னைக்கு என் ஆஃபீஸ் வந்திருக்காங்க. ஐயோ என் பைக்குக்கு பக்கத்துல அவன் பைக்கு, ஒரு பக்கத்துல போகும்போது என் ஹார்ட்டெல்லாம் அப்படியே பீட் ஆகுது. ஐயோ ஆனாலும் அந்த மரமண்டை இருக்கு பாரு, அந்த மரமண்டை அவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, யூஸ்லெஸ். என்ன என்ன நிமிர்ந்து கூட பாக்கலடா அவன். அவனுக்கு வாய்ஸ் எல்லாம் முடிக்காது. எனக்கு புகழ் மச்சம் இப்ப வரைக்கும் ஹேண்டெல்லாம் ஷிவர் ஆகுது. எப்படி நான் அவனுக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ எனக்கு பாய்ஸ் பிடிக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. கடவுளே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால்ல அவன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னடா சொல்றேன்ட்டு அந்த சைடு ஃப்ரெண்டு, ஆமாண்டா நான் சொல்லல நான் ஃபேவரட்டா ஒரு கெஃபேக்கு போவேன்னு. அவன் என்னோட அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கான். ஆனா 1 இயர் ஆச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்டுக்கு நான் போய் மூவ் ஆகி. ஆனா அந்த யூஸ்லெஸ் இருக்கான் பாரு, அந்த இடியட், அந்த தண்டத்துக்கு ஒண்ணுமே தெரியல மச்சான். அவனை நான் டெய்லி சைட் அடிக்கிறது தெரியல, அவனுக்காக தான் நான் அந்த கஃபேக்கு போறேன்னு தெரியல, எதுவுமே இல்லாததுக்கு போய் சும்மா 1 ஹவரா உட்காந்து அவனை முழிக்க முழிக்க பார்த்துட்டு வருவேன். அது எதுவுமே தெரியல 1 இயரா. அவனுக்கு என் ஃபேஸ் கூட தெரியல மச்சான். அவனை வச்சுட்டு என்ன பண்றது? இப்படியே போற போக்குல பார்த்தோம்னா நான் இப்படியே தான் போன போல இருக்குது இப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு அவரோட நம்ம ஜியான்ஜினோட பேக் சைடு யாரோ வந்துட்டு ஸ்டாப் பண்றாங்க. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க நம்ம ஹோபி தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைச்சி சொல்ல, அது அது ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட ஐடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அச்சோ தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓ இப்பதான் சார்லாம் கனெக்ட் தெரியுதா? ஆமா நீ நான் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல இருக்க பையன் தானே அப்படின்னு சொல்ல, இப்போ கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு பழச்சு. ஆமா சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமா இவ்வளவு நேரம் என்னை பத்தியா கால்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஏன்னா ஒரு மாதிரி ஐஸை பிளிங்க் பண்ணிட்டு அப்படியே கல் பண்ணிட்டு ஹோபியை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹோபிக்கும் யோஞ்சனுக்கும் 2 ஸ்டெப்ஸா கேப்பே நிற்கிது. இந்த சைடு நம்ம யோஞ்சன் வந்து ஹோபியை பார்க்க, ஹோபி வந்து யோஞ்சன் ஃபேஸே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஐஸ் ஃபேஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நர்வஸ்ல அவன் லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு ஐஸை வந்து பிளிங்க் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹோபி என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து ஆமா நான் தான் உங்க ஆப்போசிட்ல இருக்கிறது. நான் உங்க அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து 1 இயருக்கு மேல ஆகுது. நான் டெய்லி உங்களை பார்ப்பேன், ஆனா நீங்கதான் என்ன இருக்குன்னு பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாருங்க எனக்கு பாய்ஸ் மேலெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிடையாது. சாரி அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க உங்களுக்கு பாய்ஸ் பிடிக்காதா? உண்மையாலுமே என்ன பிடிக்கலையா? ஏன் நான் நல்லா இல்லையா, அழகா இல்லையா, இல்ல நான் ஒரு கேர்ளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? நான் யாரையுமே எனக்காக சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னதே கிடையாது. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, எனக்கு அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம யோஞ்சின்லா ஹோபி அங்க இருந்து போட்டு பார்க்க யோஞ்சின்லா அவன் கைப்பிடிச்சு இழுத்துறா. ஹோபிதான் அசா சட்டுன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கவும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம யோஞ்சின் மேல வந்துட்டு அப்படியே விழுந்துடுறான் அவருடைய ஷோல்டர் கிட்ட. சரி யோஞ்சின் தான் அப்படியே அவருடைய நெக்ல ஹேண்ட்ஸ் போட்டுட்டு அவர் யூஎஸ் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் 1 இயருக்கு மேல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் என்னோட க்ரஷ், என்னோட லவ் எல்லாமே எவ்ரிதிங். நான் டெய்லி உங்களை பார்க்காம என்னோட டேஸ் போகவே போகாது. ஆனா நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு ரொம்ப பயம்தான் நீங்க லைக் பண்ணுவீங்களா இல்லையான்னுட்டு. அதான் இப்போ என்னை பார்த்துட்டீங்களா, நான் தான் உங்களை லவ் பண்றேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கப்புறம் என்னை லவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, புரியுதா? எப்பவுமே உங்க ஃபேஸ் அப்படியே வைக்காதீங்க. எப்படி உங்க கஸ்டமர் கிட்ட அங்க வர கேர்ள்ஸ் கிட்ட அப்படியே பிரைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்பீங்க. என்கிட்ட பேசும்போது மட்டும் ஏன் ஒருன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மிஸ்டர் தேவையில்லாதெல்லாம் பேசாது, பார்க்க சின்ன பையனாட்டி இருந்துட்டு என்ன வேலை பண்ற கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இந்த ஹேண்ட் கொடுக்க இருந்தது. யோன்சன்லா
இந்த சைடு யோசிச்சுல அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு நம்ம ஹோபியோட சீக்ஸ்லயே கிஸ் பண்ணிட்டு, ஹலோ மிஸ்டர் ஹோபி, இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஜஸ்ட் 4 years தான் டிஃப்ரெண்ட். அது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, புரியுதா? நீங்க என்ன லவ் பண்ற வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன லவ் பண்ண பாருங்க, புரியுதா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏஞ்சின ஒரே ஒருத்தவங்க ஓடிடா. ஹோபி எனக்கு செம்ம ஷாக்ல. சாரிடா, இந்த ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதை ஃபினிஷ் பண்ணிடலான்னு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். இதுவே 45 minutes வந்துருச்சு. இதோட ஃபைனல் பார்ட் வந்து ஜூம் போட்டுடுறேன், ஓகேவா? இதை நினச்சிக்காதீங்க. நான் இவ்வளோ இழுக்க விரும்பலை. நான் இதை வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனாலும் இது ரொம்ப இழுக்குது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு டிவிக்கு ரியலி ஸ்டோரியே வரலடா. சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனல் பார்ட்டை ஜூம் போட்டுடுறேன்.